எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவளோட எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா, யார் எலிமினேட் ஆகவா அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா? அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் வந்து லாஸ்ட்டில் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தோன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தோம்னா ஆண்கள் அணி கொடுத்ததுனால அவர் வந்து சேவ் ஆகிட்டார், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்த மேலே நம்ம சாச்சனாக்கா இருக்காங்க. ஓகேவா? நம்ம எல்லோரும் விரும்புகிறதும் அதே தான். நிறைய பேர் ஹெல்மெட் ஆனால் ஐயோ ஹெல்மெட் ஆக போகிறாங்களே அப்படின்னு நம்ம சில பேருக்கு நம்ம நினைப்போம். போன டைம் ரியா கூட நினச்சோம். ஆனால் இந்த டைம் வந்து சாச்சனா வெளில போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பெரும்பாலான மக்கள் வந்து யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அந்த அக்காவும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்ட்டு நினச்சி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஆனந்தி, ரயானு, வர்ஷினி, வெங்கட் வந்து இருக்காங்க. ஓகே, நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா சாச்சனா வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 50% தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து வர்ஷினியை வந்து பலியாடு ஆக்கிடுவாங்களோ. அதாவது சாச்சனாக்கு பதிலாக ஆனந்திலாம் அனுப்ப மாட்டாங்க, ரயானெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மேபி வர்ஷினி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டென்ட் அங்கே இல்லை. ஓகேவா? அதனால் சாச்சனாக்கு பதிலாக அவங்க போவாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது யார் எலிமினேட் ஆவாங்களோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈவினிங் வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?